உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆயுஷ் கண்டிப்பா அக்கா கிட்ட என்ன கூட்டிட்டு போவல்ல? நான் யாரு? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது லஞ்ச் எதுக்கு? எனக்கு எதுவும் வேணாம் சார். உங்களுக்கு கொண்டு வரல. இது உங்களுக்கு இல்ல சார். இது என்னோட லக்ஷ்மி அண்ணிக்காக. அது என்னன்னா அவங்களுக்கு வெளியே சாப்பிட்டா ஒத்துக்காது. மீறி சாப்பிட்டாங்கன்னா அப்படியே படுத்துருவாங்க. அதனால எங்க அம்மா அவங்க கையால சமைச்சு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இல்ல, இது லக்ஷ்மி அண்ணிக்கு. நீ என்ன பண்ற? என்ன பார்த்து நீ கண்ணு அடிக்கறியா? வாய மூடு. ஐயோ ஷாலு, சரியான லூஸ். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இங்க பாரு. நான் ஒண்ணும் உன்னை பார்த்து கண்ணு அடிக்கல. அண்ணிய மீட் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னோட பிளான். ஓ பிளான். சாரி. நீ நடத்து. சார், என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல சார். எனக்கு ஒரு வழி தெரியல சார். சார், இவ பிறக்கும் போதே ஒரு மாதிரி சார். இவளுக்கு எதுவும் புரியாது. இவகிட்ட நம்ம என்ன பேசினாலும் இவளுக்கு பாதிதான் சார் புரியும். ஏன் ஷாலு, நீ ஒரு பைத்தியம் தானே? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பாத்தீங்களா சார், எதுவுமே புரியல. காதும் கேட்காது, மூளையும் வேலை செய்யாது. இவங்க அக்கா உள்ள இருக்கதால வெளி சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவன் அக்காவை நினைச்சு நிலைமை மோசமாயிடும். சார், எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கா? யாரும் பக்கத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட இல்ல. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இத உள்ள எடுத்துட்டு போகவா இல்ல இவள அனுப்பட்டுமா? இவ லக்ஷ்மி அண்ணியோட சிஸ்டர். இவ போவா. போ. அண்ணனா, உன் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கியா? இவங்கள சேர்த்து வைக்கிற? பாருங்க மேடம். ஐயோ சாரி மேம். இவ பாணியோட சிஸ்டர், லக்ஷ்மிக்கு சிஸ்டர். எனக்கு சிஸ்டர்லாம் இல்ல. நீங்க அந்த மூவி பாத்திருக்கீங்களா? நமக்கு என்ன சொந்தம்? பாத்திருக்கீங்களா? நல்லா இருந்ததுல. அதுல ஹீரோவோட பிரதர் ஹீரோயினோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணிப்பான். அவங்க என்ன பிரதர் சிஸ்டரா என்ன? அது ஒரு லவ் ஆங்கிள். புரியுதா? இப்ப புரிஞ்சிருச்சு. புரிஞ்சா சரி. என்ன உளற? மூடு. கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோ. பிளான். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க ஒரு நிமிஷம் என் கூட அங்க வர முடியுமா சார்? ஒரு சின்ன விஷயம். அப்ப அங்க எதுக்கு போகணும்? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. ஐயோ சார், என்னால இங்கெல்லாம் சொல்ல முடியாது சார். இது ஒரு சின்ன பர்சனல் விஷயம். இத அப்படிலாம் வெளியே சொல்லிட முடியாது சார். ஒரு நிமிஷம் சார். சரி, வரேன். ஓகே மிஸ்டர் பாசு. யா. ஓ, தட்ஸ் கிரேட். நாளைக்கு வரீங்களா? டாட், ஒரு செகண்ட். ஜஸ்ட் a minute மிஸ்டர் பாசு. ரிஷி உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் இருங்க. ஹாய் மிஸ்டர் பாசு, எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க போறீங்க? சோ சார், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு எங்களை அண்ணிய மீட் பண்ண விட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேண்டாம், உங்களோட குழந்தைங்களுக்கு உங்க பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ நான் என் பசங்களை அதே ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. உங்களை தாத்தான்னு கூப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் நானும் சொல்லிடுறேன், இன்ஃபார்மரா மாற சொல்றேன். ஸ்பைஸ், உளவாளி தெரியும்ல. நம்ம 2 பேரும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் சார். சோ ஒரு சின்ன உதவிதான் சார். லவ் ஸ்டோரி வித்தியாசமா இருக்குப்பா. இதுக்கு தானே சார் செய்யும். நாங்க பிரதர்ஸ், ஃப்ரெண்டு, 2 சிஸ்டர்ஸ், இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்ல. இந்த ஆயுஷ் என்ன கை காட்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றான்? என்ன பத்தி தப்பா ஏதாவது சொல்றானா? இவன் சரியான அருந்த வாளு. சோ சார், நாங்க போலாமா? போ. ஓகே. தேங்க் யூ சார். ஆயுஷா கொக்கா, கம் ஆன். எதுக்காக குரங்கு டான்ஸ் எல்லாம் ஆடுற? ஏய் ஷாலு, பாப்லு, பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. சரி வா, லக்ஷ்மி அண்ணியை மீட் பண்ணிட்டு வரலாம். எஸ். ஏய், ஏன் போயிட்ட? கிட்ட வாய. கம் ஆன். ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் தானே, இதுல என்ன இருக்கு? கம் ஆன். நீ எதுக்கு இப்ப வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணா அக்காவை உள்ள பார்க்க முடியாதுன்னு உடனே போலாம். தேங்க்ஸ் சொல்ல, பெரிய வேலையை பண்ணிருக்கேன். கம் ஆன். சரி, தேங்க்ஸ் சொல்றேன். ஆனா நீ அவர்கிட்ட என்ன சொன்ன அத சொல்ல. என்ன இப்ப டைம் வேஸ்ட் ஆகலையா? என்ன சொன்னா என்ன? வா, நமக்கு டைம் இல்ல. 15 நிமிஷம் தான் இருக்கு. வா, போ, சீக்கிரம் போ. இந்த புடி, நீ கேட்டதை விட அதிகமா கொடுத்துட்டு இருக்க. உன்னோட தகுதியை தாண்டி தர. ஏன் டபுள் மணி தரேன்னா உன் தரத்தை புரிஞ்சுக்கணும், உன் நாக்க அடக்கணும்னு.
அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து மாட்டினதுக்காகவே இந்த பணம். இப்ப கிளம்பு. இங்க பாரு, எனக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கும். அந்த ரிஷி கண்டிப்பா உனக்கு கிடைப்பான், அதுக்கு நான் கேரண்டி. பெட்டர். எனக்கு சொந்தமாகலன்னா யாருக்கும் நான் ஆக விட மாட்டேன். இது என்னோட கேரண்டி. கொஞ்சம் ஓவரா துள்றா. அடிக்கடி தோத்து போற, ஆனா ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் அவ மனசுக்குள்ளேயே இருக்கு. அதுவும் நல்ல விஷயம்தான். இவ எது வரைக்கும் தோத்து போறாலோ நமக்கு பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஷாலு, ஆயுஷ், என்னது இது? நீங்க எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி? நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதான் ரிஷி இருக்கான்ல. ஆனா அக்கா, நீ இங்க தனியா இருக்கல்ல. ஆனா அதனால என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். அதோட நான் இங்க தனியா இருக்கேன். நீங்க தான் என்ன பார்க்க அடிக்கடி வரீங்கல்ல, எனக்கு அது போதும். அதோட ரிஷி சொல்லியிருக்கான், அவன் என்ன சீக்கிரமாவே இங்க இருந்து வெளியே எடுத்துருவானா. ஆமாக்கா, மாமா நாங்க இப்பதான் பார்த்தோம். அவர் தான் சொன்னாரு நாளான்னைக்கு கோர்ட் ஹியரிங். அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். உன்னால வெளியவே வர முடியாதுல்ல. நாளான்னைக்கா? அட அதனால என்ன? நாளான்னைக்குன்னா என்ன, உடனே வந்துரும். இங்க பாரு, இத்தனை நாள் முடிஞ்சிருச்சுல, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளான்னைக்கு நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே. இங்க பாரு, நீ ஆழக்கூடாது, எல்லாம் நல்லது தானே. இத சாக்கா வச்சு நான் இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆயுஷ். வேற என்ன, ரெஸ்ட் எடுக்க ரொம்ப அருமையான இடம். சரி, என்ன நீங்க எனக்காக சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? சாப்பாடு தானே இருக்கு. சாப்பாடு தான் இருக்கு. ஷாலு, என்ன நிக்கிற? உங்க அக்காக்கு சாப்பாடு கொடு, அதை சொல்லி தானே நம்ம உள்ள வந்தோம். எப்படி வேடிக்கை பாக்குற பாருங்களேன். வா, சாப்பாடு போடு, நம்ம சாப்பிடலாம். அவங்களும் நிக்கிறாங்க பாரு. வா. பாவம், ரெஸ்ட் எடுத்தே டயர்டா இருப்பாங்க. வாக்கா, உட்காருங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பாடு கொண்டு வந்தீங்க? உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா எப்படி விட்டாங்க? இந்த திருட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க? வேற யாரும் ஆயுஷ் தான். திருட்டு வேலையா? நானா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்க உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். அதோட உள்ள வர நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா நீ என்ன ஷாலு? இவன் தான் செஞ்சான்க்கா, ரொம்பவே கஷ்டப்பட்டான். இருக்கட்டும். ஆனா ஆயுஷ், என்ன பார்த்ததுமே நீ எதுக்காக அழற? என்ன 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 லக்ஷ்மி அண்ணி, எங்களுக்காக நீங்க எவ்வளவு அழுதுருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரு தடவை நாங்க அழுதுக்கிறோமே, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, இது கூடவா பண்ணக்கூடாது? என்ன பேசுறீங்க நீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.